புதிய பைக் தருவதாக கூறி ரூபாய் 2.44 லட்சம் மோசடி. யமஹா ஷோரூம் மேலாளர் மீது இளைஞர் புகார். திருநெல்வேலி மாவட்டம் கூடன்குளம் பகுதியைச் சேர்ந்த இன்பராஜ் என்பவர் கடந்த பிப்ரவரி 2024இல் செட்டிக்குளம் பகுதியில் உள்ள யமஹா ஷோரூமில் ரூபாய் 2,30,000 செலுத்தி புதிய யமஹா R15 பைக் ஒன்றை வாங்கியுள்ளார். மே 2024இல் இந்த வாகனம் விபத்துக்குள்ளானது. இது தொடர்பாக ராதாபுரம் காவல் நிலையத்தில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சேதமடைந்த வாகனத்தை சரிசெய்ய ஷோரூம் மேலாளர் மணிகண்டன் என்பவர் இன்பராஜிடம் முதலில் ரூபாய் 70,000 பெற்றுள்ளார். அதன் பிறகு வாகனம் அதிக சேதமடைந்துள்ளதால் இன்சூரன்ஸ் கம்பெனி புதிய வாகனம் வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறி அதற்கு பழைய வாகனத்தின் இன்சூரன்ஸ் தொகையை வரவு வைத்துவிட்டு மீதி தொகையாக ரூபாய் 1,74,000 செலுத்தும்படி கூறியுள்ளார். இதை நம்பிய இன்பராஜ் தனது தாயாரின் தாலிச் செயினை அடகு வைத்து அந்த பணத்தை செலுத்தியுள்ளார். ஆனால் நீண்ட நாட்களாகியும் புதிய வாகனம் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து கேட்டபோது மேலாளர் முறையான பதிலளிக்காமல் இழுத்தடித்துள்ளார். பிப்ரவரி 12, 2026 அன்று இதுகுறித்து மீண்டும் கேட்டபோது மேலாளர் மணிகண்டன் மிகவும் அதிகாரத்துடன் புதிய வாகனம் தர முடியாது, பழைய வாகனத்திற்கு வெறும் 15,000 ரூபாய் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் என்று அலட்சியமாக பதிலளித்துள்ளார். தான் கட்டிய மொத்த தொகையான ரூபாய் 2,44,000, 70,000 + 1,74,000 என மொத்தம் ரூபாய் 2,30,000 தனக்கு திரும்ப கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ராதாபுரம் தாலுகா சட்டப்பணிகள் குழு தலைவரிடம் இன்பராஜ் மனு அளித்துள்ளார்.